இனிய காலை வணக்கம். நமது வருமான வரி பிடித்த முறையினை மாற்றம் செய்யக்கூடிய எளிமையான வரிமுறைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஓல்டு ரெஜிமில் இருந்தால் நியூ ரெஜிமுக்கு மாற்றிக்க முடியும், நியூ ரெஜிமில் இருந்தால் ஓல்டு ரெஜிமுக்கு எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்டட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இந்த குரோமில் களஞ்சியம் இல்லைனா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் களஞ்சியம் டைப் பண்ணாலும் ஓப்பன் ஆகும், இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுலேயே நீங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ரைட், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த யூசர் ஐடியில் நம்மளுடைய யூசரோட ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ஐடி என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, நமக்குன்னு வழங்கப்பட்ட பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணது பிறகு இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், மிக எளிமையான வழிமுறைகள் தான். ஸோ இதை கற்றுக்கலாம். சார் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வருது சார், எனக்கு எதுவுமே வரல சார் அப்படின்னு தேவையில்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் சர்வீஸ்னு ஒரு ப்ளூ கலரில் ஐக்கான் இருக்கும், தெரியுதுங்களா? இதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும், டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் ஐடி டெக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடி செல்ஃப் டிக்ளரேஷன் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி டிடக்ஷன்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட எம்ப்ளாயோட நேம் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாயோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாயோட பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இவங்க என்ன ரெஜிமில் இருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த மஞ்சள் கலரில் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு பேர் ஸ்வாப். அதாவது ஒரு ரெஜிம்லேருந்து இன்னொரு ரெஜிம்க்கு நம்ம என்ன பண்ணலாம், மாற்றம் செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ நியூ டு, நான் நியூவில் இருக்கிறேன், அதனால எனக்கு நியூ டு ஓல்டு ரெஜிம்னு காமிக்குது. சரிங்களா? நீங்கள் ஓல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ரெஜிமை நியூ ரெஜிமுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதை கொடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும், நம்முடைய டேக்ஸ் ஃபார்மேட்டு ஃபுல்லாகவே ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிமுக்கும், நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிமுக்கும் என்ன ஆகும், அப்டேட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி மிக எளிமையான முறையில் நம்முடைய வடிவான வரி பிடித்தம் செய்யக்கூடிய இல்லை கணக்கிடம் செய்யக்கூடிய முறைகளை நாம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அண்ட் கருவூலம் இந்த இணையதளத்திலையும் களஞ்சியம் அப்படின்ற இணையதளத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம், மிக எளிமையாக மாற்றம் செய்து கொள்ள முடியும். சரிங்களா? இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கேட்கும், the swapping between regime can be done only once in a financial year. click OK to continue அப்படின்னு கேட்கும். ஒரு முறை தான் மாற்ற முடியும், 2 முறை அப்பப்போ நீங்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வருதுன்னா நீங்கள் ஒரு முறை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், எரர் காமிக்கும், மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு ஓகேன்னா ஓகே கொடுங்க. இல்லை சார் நான் இதே ரெஜிம்லேயே கண்டினியூ பண்ணுறேன்னா கேன்சல் கொடுத்துட்டுனா இதே ரெஜிமில் இருக்கும். ஓகேங்களா? ரைட், இப்போ நான் ஓல்டு ரெஜிமில் இருக்கிறேன் சார், இதில் டிடக்ஷன்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னும்போது அதோடைய வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். 80Cயில் எல்லா செக்ஷனையும் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற விவரங்களை கொடுத்துருக்கேன். ஹவுசிங் லோன் எப்படி அப்டேட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணுன்றதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 வீடியோவும் இருக்கும். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.